வணக்கம். இன்றைக்கு ரோஸ் வாட்டர் வீட்டில் எப்படி தயாரிப்பது என்றும் அதனுடைய மருத்துவ குணங்கள் மற்றும் அதை எப்படி உபயோகிப்பது என்றும் இந்த பதிவில் பார்க்கலாம். இதுவரைக்கும் நமது அஸ்வம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய வீடியோக்கள் உங்கள் பார்வைக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள. ரோஸ் வாட்டர் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 6 அல்லது 7 நாட்டு ரோஜா பூக்கள் மற்றும் ஒரு சிறிய பீட்ரூட் துண்டு தேவை. முதலில் ரோஜா பூக்களை எடுத்துக்கொண்டு அதில் உள்ள இதழ்களை மட்டும் பிரித்து நன்கு நீரில் கழுவிக்கொள்ள வேண்டும். பிறகு பீட்ரூட் துண்டை துருவி வைத்து கொள்ளவும். இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைத்து 1 டம்ளர் நீர் ஊற்றி துருவிய பீட்ரூட்டையும் சேர்த்து கொதிக்க ஆரம்பித்ததும் எடுத்து வைத்துள்ள ரோஜா இதழ்களை சேர்த்தவுடன் அடுப்பிலிருந்து இறக்கி ஒரு தட்டை கொண்டு மூடி வைக்கவும். பிறகு 20 நிமிடம் கழித்து பார்க்கும் பொழுது ரோஜா பூக்களின் சத்துக்கள் அனைத்தும் நீரில் இறங்கியிருக்கும். பின்பு நன்கு ஆறியதும் வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றிக்கொண்டு பயன்படுத்தலாம். இதை ஃப்ரிட்ஜில் வைத்து பயன்படுத்தும் பொழுது 20 நாட்கள் வரை கெடாமல் இருக்கும். இப்போது தயாரித்து வைத்துள்ள இந்த ரோஸ் வாட்டரை பல வழிகளில் பயன்படுத்தலாம். இன்றைக்கு பெரும்பாலும் அழகு சாதன பொருட்களில் அதிக அளவு இந்த ரோஸ் வாட்டர் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வெயிலின் தாக்கத்தால் ஏற்படும் முகக்கருமையை போக்குவதற்கு முகத்தை நீரில் கழுவிவிட்டு பிறகு ரோஸ் வாட்டரை கொண்டு முகத்தில் தடவி அப்படியே விட வேண்டும். இதன் மூலம் முகக்கருமை நாளடைவில் படிப்படியாக மறையத் தொடங்கும். முக வறட்சி நீங்கி முகம் புத்துணர்வுடன் இருக்கும். எண்ணெய் பசை சருமம் உள்ளவர்களுக்கு ரோஸ் வாட்டரை பயன்படுத்தும் பொழுது நல்ல பலன்களை அளிக்கும். அதற்கு கடலை மாவு சிறிதளவு எடுத்துக்கொண்டு அதனுடன் தேவையான அளவு ரோஸ் வாட்டரை கலந்து பசை போல் செய்து முகத்தில் தேய்த்து 15 நிமிடம் கழித்து குளிர்ந்த நீரால் கழுவி வரும் பொழுது முகம் நன்கு பொலிவாக மாறத் தொடங்கும். இதே போன்று தூய சந்தனத்துடன் கலந்தும் ரோஸ் வாட்டரை பயன்படுத்தலாம். வறண்ட சருமம் உடையவர்கள் சிறிதளவு கற்றாழை சாற்றுடன் விட்டமின் இ கேப்சியூல் 1 மற்றும் 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டரை சேர்த்து நன்கு கலந்து வைத்துக் கொண்டு தினமும் இரவில் முகத்தில் தடவி காலையில் வெறும் நீரால் கழுவி வரும் பொழுது முகவறட்சி, கரும்புள்ளிகள், முகச்சுருக்கம் நீங்கி முகம் பளபளப்பாக இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வைத்தும் நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்தலாம். ரோஸ் வாட்டரை தலைமுடி வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுத்துவது என்று பார்க்கலாம். ரோஸ் வாட்டரை சீகைக்காய் அல்லது மைல்டு ஷாம்புவுடன் கலந்து பயன்படுத்தலாம். அடுத்து தேவையான அளவு கற்றாழை சாற்றுடன் விட்டமின் இ கேப்சூல் 1 சிறிதளவு ரோஸ் வாட்டரை கலந்து முடியின் வேர்க்கால்களில் படும்படி நன்கு தேய்த்து அரை மணி நேரம் கழித்து தலைக்கு குளித்து வரும் பொழுது தலைமுடி மிக மென்மையாகவும் வறட்சி நீங்கி பொலிவாகவும் இருக்கும். இதை தொடர்ந்து வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் செய்து வரும் பொழுது சிறந்த பலன் கிடைக்கும். ரோஸ் வாட்டர் கண்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. அதற்கு தினமும் ரோஸ் வாட்டர் சிறிதளவு எடுத்து கண்களை சுற்றி தேய்த்து வரும் பொழுது கண்கள் குளிர்ச்சியாகவும் வறட்சியின்றியும் காணப்படும். மேலும் ரோஸ் வாட்டரை 3 அல்லது 4 ஸ்பூன் அளவு எடுத்து பாலில் சேர்த்து பனங்கற்கண்டு அல்லது தேன் கலந்து குடித்து வரும் பொழுது உடல் ஆரோக்கியம் அதிகரிக்க தொடங்கும். கடைகளில் வாங்கும் ரோஸ் வாட்டரை விட நாம் வீட்டிலேயே தயாரித்து பயன்படுத்தும் ரோஸ் வாட்டரானது அதிக மருத்துவ குணங்களை உடையது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.